ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இப்போ நான் கறி லீஃபு, சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இது பருப்பு வேக வச்சதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு வேக வச்சுட்டேங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு. இப்போ அதில் இருக்கிற தக்காளியை மட்டும் எடுத்துங்க, நல்லா வதக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காயும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை நம்ம ஊற வச்சுட்டுங்க, உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் ஊற்றிக்கணுங்க. ஃபஸ்ட்டு பருப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.